சென்னையில் சரியான மழை. எங்கள் ஏரியாலாம் பயங்கர மழை. வேலைக்கு போகாதீங்கன்னு சாம் வேலைக்கு போயிட்டு தொப்பை கட்டையே அணைஞ்சிட்டு வர்றாரு. சொன்னேன் நான் வேண்டாம் வேண்டான்ட்டு. கரண்ட்டே கட் ஆகிடுச்சிங்க. கரண்ட்டே இல்லை நேற்று நைட்டு இருந்து வீட்டில். தொப்பை கட்டையே நனைஞ்சு வந்துருக்குறாரு பாருங்க. வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. அந்த ரூமில் ஃபுல்லாக தண்ணிமா, ஃபுல்லாக தண்ணி. அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். ஒரு ரூமில் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சுங்க இந்த மழைக்கு. பயங்கர மழை. பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோ அப்படியே தான் ஷேர் பண்ணுவேன். என்னென்ன தெரியல, இப்படி திடீர்னு மழை பெய்யுது. வேலைக்கு மணி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கே சாம் வேலைக்கு கிளம்பிட்டாரு. நான் அப்பவுமே சொன்னேன் வேணாங்க அப்படின்ட்டு. ஏன்னா மழை வரப்போகுது, எங்கேயாவது மாட்டிக்கிட்டான். இங்கே வந்து நம்ம வந்து ரொம்ப டொக்கு ஏரியாவுக்கு வந்துட்டோம், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொன்னேன் நான். ஏப்ரல் 16 ஏப்ரல் மாதம் பெய்யுன மழையாயிருது. சரியான மழை. நான் தொப்பை கடை நனைஞ்சிட்டு வந்தேன். என் சட்டை காயுது பாருங்க, நனைஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுறது, நனைஞ்சிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து பாதி மழை கம்மியாயிடுச்சு. சரியான மழை வந்தது, காற்று மழை. இப்போ கம்மியாயிருக்கு. கம்மியானதே இப்படி தான் பார்த்துங்க. உதாரணத்துங்க பாருங்க, இப்படி பேஞ்சிட்டு இருக்கு. இப்போ இது கம்மியாயிடுச்சு. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தூரத்துக்கு வந்தது. இவ்வளோ மழை பெஞ்சிருந்தது. போயிட்டோம். எது எப்போ நடக்குதுன்னே தெரியல. எது எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கரண்ட் கட்டு அதிகம். 24 மணி நேரம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 4 மணி நேரம் கரண்ட் இருக்காது, 20 மணி நேரம் இருக்கும். நைட்டு கூட கரண்ட் கட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த மழைக்கு விடுவாங்களா, கட் பண்ணிடுவாங்க. பயங்கரமாக கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டா போகிறாங்க. இதுவும் நம்மளுக்கு ஒரு ஜாலியாக தான் இருக்குல்ல.